அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் காலம் கோடை காலத்தை விட தகித்து கொண்டிருக்கிறது. திமுகவில் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை கூட்டிய அதனுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மார்ச் 16 திங்கட்கிழமை இன்று நடைபெற்ற அறிவாலய கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கையை விடுத்து தான் பேச்சை துவங்கி இருக்கிறார். அங்கே நடைபெற்ற கூட்டத்தில் பங்கு பெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் தெரிவிக்கிற கருத்துக்கள் பெரும் ஆச்சரியத்தை அளிக்கின்றன. திமுகவின் வழக்கமான பாணியிலிருந்து இந்த தடவை தேர்தலை திமுக மாறுபட்டு அணுகுகிறது என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி அவர் என்ன பேசினார் என்று நாம் அவர்களிடம் கேட்டபோது, வழக்கமாக நடைபெறுகிற தேர்தலாக நாங்கள் இதை கருதவில்லை, எனவே நாங்களும் எங்களுடைய பாணியை மாற்றியிருக்கிறோம் என்று ஆரம்பித்த அவர், 234 தொகுதியிலும் எனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், என்னுடைய கண் காது இரண்டும் அங்குத்தான் இருக்கிறது, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், கட்சிக்காரர்களிடம் எப்படி பழகுகிறீர்கள் என்பதெல்லாம் என் டேபிளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது, நான் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறேன், விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், இது தேர்தல் நேரம், உட்கட்சி பிரச்சனைகளுக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்கிறீர்களோ, அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, கழகத்துக்கு எவ்வளவு முக்கியமானவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு சீனியராக இருந்தாலும் சரி, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த அவர், இந்த முறை மாவட்ட கழக செயலாளர்களோ மண்டல பொறுப்பாளர்களோ வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக நியமிக்கப்படவில்லை. அவர்கள் மாவட்டங்களிலே மாநிலத்திலே கட்சியினுடைய வேலையை செய்வதற்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவரை பிடித்தால் இவரை பிடித்தால் சீட்டை வாங்கிவிடலாம் என்று உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அப்படியெல்லாம் இந்த தடவை சீட்டு வழங்கப்படாது. இந்த தடவை எம்எல்ஏ சீட் என்பது மக்களிடம் செல்வாக்கு பெற்று மக்களிடம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கோ அவருக்குத்தான் எம்எல்ஏ சீட்டு வழங்கப்படும் என்று அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே சிபாரிசுகளுக்காக அலையாதீர்கள், எதுவும் நடக்காது என்று அவர் ஆணித்தரமாக குறிப்பிட்டு, வருகிற தேர்தலில் யார் செம்மையாக பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அமைச்சர் போன்ற பதவிகள் கிடைக்கும், சீனியாரிட்டி இருக்கிறது என்பதற்காக பொறுப்புகளை கொடுப்பது என்பது இனிமே திமுகவில் இருக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அவருடைய பேச்சின் போக்கு அவர்களிடையே, மாவட்ட கழக செயலாளர்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒரு அச்சத்துடன் தான் அவர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறினார்கள் என்று அங்கே இருப்பவர்களே சொல்கிறார்கள். இது எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் ஒரு காணொளியில் சொன்னது போல, திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த தடவை புதுமுகங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதைத்தான் முதல்வரினுடைய பேச்சு காட்டுகிறது. காத்திருப்போம் மேலதிக தகவல்களுக்கு. நன்றி, வணக்கம்.